தொடர்கின்றது. உயிர் வந்தாலும் உயிர் போனாலும் உறவே வருகின்றது. இப்ப பரவாயில்லையா? எப்படி இருக்கு? தலை எதுவும் கிருக்குன்னு சுத்துதா? ஒரு மணி நேரம் தண்ணி குடிக்கிறீங்களா? பரவாயில்லையா. எதுக்கு நீ அழுவுற? ஐயா, 4 கட்டு பக்க வெயில்ல தூக்குனதால தலை கிருக்குன்னு சுத்தி போயிடுச்சு. அதுக்காக இப்படி பொட்டச்சு கணக்கா உட்காந்து அழுதுகிட்டு இருப்பியா? என்ன, நான் உன்னை முன்னவே என்ன சொன்ன? போய் சாப்பிட்டுட்டு வா, அப்புறமா வேலையெல்லாம் பாத்துக்கலாம்னு சொன்னேனா இல்லையா? கொஞ்சம் கூட எப்ப ஏத்து கேட்காம இம்புட்டு வெயில சுமந்துக்கிட்டு என் கூட சோடி போட்டுக்கிட்டு நிக்கிறிய. உங்களுக்கு வயசு ஆகுதுங்கிறதையே மறந்துபிட்டேல நீங்க. ராம, உழைக்கிற உழைப்புக்கும் வயசுக்கும் ஒரு நாளும் சம்பந்தமே கிடையாது. மனசுல தெம்பும் தைரியமும் இருந்தா சாவந்தனையும் உழைக்க முடியும்யா. என்ன, இடம் இல்லைன்னு சொல்லி வண்டி மாட்டல மயிலரக மூட்டை மூட்டையா கட்டி ஏத்த முடியுமா? சொல்லுன, சொல்லு. மனசுல தெம்பு தைரியம் இருந்தா மட்டும் போதாது. என்ன, நம்ம உடம்புலயே இருக்கணும். மனுஷனால ஓரளவுக்கு தான் உழைக்க முடியும். ஒரு கட்டத்துக்கு மேல உட்காந்து ஓய்வெடுத்தாதான் மனசுக்கு நிம்மதி. எங்க நம்ம உட்காந்து ஓய்வெடுக்கிறது? நம்ம அப்பா ஆத்தா என்ன நம்மளுக்கு உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு சம்பாரிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. அப்படியே அவங்க சம்பாரிச்சு வச்சாலும் நம்ம வாழ்நாள்ல என்ன செஞ்சோம்னு நம்ம உழைச்சு காட்டினாதானே 4 பேருக்கு தெரியும். நம்மள மாதிரி சாதாரண நடுத்தர குடும்பத்துல பிறந்த யாராலையும் சாவந்தனையும் உட்காந்து ஒரு நாளாச்சும் நிம்மதியா ஒருவேளை கஞ்சி குடிச்சோம் நிம்மதியா படுத்து எழுந்தோம்னு இருக்க முடியாது யாராம. கடைசி வரைக்கும் நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். ஓடுனாதான் நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். சரிவா, இன்னும் ஒரு 5-6 கட்டு தான் இருக்கு. கட்டி கொண்டு போட்டுட்டேன்னா வேலை இன்னையோட முடிஞ்சிடும். வருவா, அதுக்கு ஒரு ஆளுது இட தேவையில்லை. மறுபடியும் நெல்லு கட்டி தூக்க போறியா? என்னென்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? பேசாம வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு தூங்கு. இந்த தென்னை மரத்தடியில கொஞ்ச நேரம் படுத்திருக்கேன். உன் மைனி சாப்பாடு எடுத்துட்டு வருவாயா? சாப்பிட்டது 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கலாம். ஒன்னா நீ புரிஞ்சுக்க மாட்டேன். சரி, மைனி வரதெல்லாம் அப்புறமா இருக்கட்டும். கிளம்பு, முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போலாம். உடம்பு போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரலாம். ஐயா, வெயிலுக்கு மயங்கி விழுந்ததுக்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போய் என்னையா பாக்குறது? இல்லண்ணா, இந்த மாதிரி வயசுல எல்லாம் மயக்கம் வர்றது சாதாரணம் கிடையாது. இருந்து வாண்ணா என் கூட. நான் கூப்பிட்டா வருவியா மாட்டியா? சரியா, உனக்காண்டி வாரியா. அதனால வேலையை அப்படியே போட்டுட்டு வர்றதுக்கு மனம் கேட்கல. அந்த வேலையை முடிச்சுட்டு போலாமே. என்ன, உடம்பு நல்லா இருந்தா தானே வேலை பார்க்க முடியும். வேலைன்னு வேலைக்கு சாப்பிடாம வேலையே பார்த்துக்கிட்டு இருந்தா உடம்ப யாருன்னா பாத்துக்கிறது? கஷ்டப்பட்டு உழைக்கிறது, சம்பாதிக்கிறது, காசு பணம் சேர்க்கறதுலாம் எதுக்காக? ஒரு தன் வயிற்று சோத்துக்காக தானே. அது கூட இல்லாம வேலை பார்த்து நமக்கு என்னென்ன ஆக போறது? எழுந்து வான முதல்ல. உடம்ப ஆஸ்பத்திரியில போய் காட்டி என்ன எதுன்னு கேட்டுட்டு வரலாம். ஏ ராம, காலையில சாப்பிடாதால மயக்கம் வந்துருச்சியா? வேற ஒன்னும் இல்ல. ஆஸ்பத்திரிக்கே போனாலும் பசி மயக்கன்னு தான் சொல்லி அனுப்புவாங்க. அங்க போய் 1000-2000 செலவு பண்ணிக்கிட்டு கிடக்கிறத விட்டுட்டு ஒரு வாய் கஞ்சி சோத்து தின்னுட்டு அடுத்த வேலையை ஆரம்பிச்சோமான்னு பாக்காம என்னையா நீ பேசுற? சும்மா எடுத்ததுக்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போய் காசு கரியாக்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லையா? இப்படியே நீ பேசிக்கிட்டு உன்னை நான் குண்டு கட்டா தூக்கிக்கிட்டு போறேன் பாரு. ராம, வயல்ல மயங்க விழுந்த என்னைய இங்க எப்படி எடுத்துட்டு வந்த? பக்கத்துலயும் யாரும் இல்ல, தனியாவா என்னைய தூக்கிக்கிட்டு வந்த? ஆமா, நீ மயங்க விழுந்தது எனக்கு என்ன செய்யறது எது செய்யறதுன்னு தெரியல. அதான் அப்படியே உன்னை குண்டு கட்டா தூக்கிட்டு வந்துட்டேன். சரி, நீ பேச்ச மாத்தாத. நீ எழுந்துரு, ஆஸ்பத்திரிக்கு போலாம்னு சொன்னா கேட்க மாட்டியா? 2 வயசு பிள்ளையோட வச்சிருக்கேன். அதுகளுக்காவது உன் உடம்ப பார்த்து உடம்பு நல்லா இருக்கா இல்லையான்னு அப்பப்ப மாசத்துக்கு மாசம் உடம்ப ஆஸ்பத்திரியில காமிச்சுக்கிறது ஒன்னும் தப்பு கிடையாது. ஒரு மாசத்துக்கு எம்பட்டோ வேணாம செலவு பண்றோம். அதுல ஒரு 1000 ரூபாய் நம்ம உடம்பு கண்டி ஆஸ்பத்திரிக்கு போய் காமிச்சு நம்ம எப்படி இருக்கோம்னு பாத்துக்கிறதுல ஒரு தப்பும் கிடையாது. எழுந்து வா முதல்ல. சரி, வாயா போலாம், வா. பாத்து பாத்து என்னை புடிச்சுக்கண்ண. இங்க கூட உடம்புல தெம்பு இல்ல, நீ சுமக்க போறியா? எனக்கு உன் மேல இருக்கிற கோவத்துக்கு உன்னைய கொல்ல போற பாரு. இல்ல, பார்த்து நடந்து வாண்ண. குழம்பு வச்சாலும் 2 பல்லு பூண்டு போட்டாதான் மணக்க ருசியா இருக்கும். விக்கிற விலைவாசிக்கு பூண்டை கண்ணால பார்க்க முடியல ஒரு வருஷமா. எப்ப இதுக்கு விலை குறையுன்னு தெரியல. இது விலை குறைஞ்ச மட்டும் என்ன, பூண்டுக்கு விலையை குறைச்சா வெங்காயத்துக்கு விலையை ஏற்றி விட்டுருவானுவன். உனக்கு இதே வேலை. என் வீட்டில் இருக்கிற மகராசனுக்கு குண்டான பூண்டள்ளி போட்டாலும் நல்ல வாய்க்குறிச்சியை அள்ளி சாப்பிடுவாரு. அப்படிப்பட்டவருக்கு என்னென்ன போட்டு புளிக்குழம்பு வைக்கிறது நான்? 100 பூண்டு 50 ரூபாயா? மனசாட்சியே எல்லாத்தையும் வைக்கிறேன். 100 பூண்டுனா ஒரு 4 கூட நிற்க மாட்டேங்குது. ரசம் வைக்கிறதா, சாம்பார் வைக்கிறதா, இல்லை என்ன பண்றது? அந்த 100 பூண்டை 2 நாள் வச்சுக்கிறதே பெரிய வேலையா இருக்கு. என்ன தனியா பழந்துகிட்டு கிடக்க? பாட்டி உமாலே வா வா. விற்கிற விலைவாசியை நினைச்சு தனியா பழம்பாம என்ன செய்ய சொல்ற? பூண்டு 1/4 கிலோ 40 ரூபாங்கிறேன், 50 ரூபாங்கிறேன். புளிக்குழம்பு மீன் குழம்புன்னு ஒன்னுத்திலேயே பூண்டே போட முடியாது போல இருக்கு. ஏக்கா, நானும் இப்ப பூண்டு தோலை கூட உரிச்சு கீழே போடுறது கிடையாது. பூண்டு வாசம் அடிச்சா போதும்னு தோலையும் சேர்த்து தான் குழம்புல போடுறேன். என்ன பண்றது, அந்த மாதிரி விலைவாசி ஏறி போய் கிடக்கு. சமையல் இன்னைக்கு பூண்டு உரிக்கிறத பார்த்தா தெரியலையா? புளிக்குழம்பு வைக்கலாம்னு இருக்கமா. ஆமா, வேற காலையில சாப்பிடாம வயலுக்கு போயிட்டாரு. சரி, அவருக்கு சட்னா சாப்பாடு செஞ்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம்னு புளிக்குழம்பு வைக்க போறேன். என்ன விஷயமா வந்திருக்க? அதுவா, நம்ம மகளிர் குழுல மாசம் சேமிப்பு பணம் கட்டுறோம் இல்லையா? நம்ம குழு நல்லா பணம் கட்டுறோம்னு சொல்லி நம்ம குழுல இருந்து ஒரு 5 பேருக்கு லோனு தரோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படியாம்மா, ரொம்ப சௌரியம். அதான் உங்களுக்கு லோனு வேணுமா என்னன்னு கேட்டுட்டு போவதான் வந்தேன். மொத்தம் நம்ம குழுவில் 12 பேர் இருக்கோம்.
அதுல 5 பேர் மட்டும் வாங்கினா மீதி இருக்கிறவங்களாம் என்ன செய்வாங்க? நல்லா கட்டுற 5 பேருக்கு மட்டும் தாரன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒரு ஆளு, நீங்க ஒரு ஆளு, முக்காடு ஒரு ஆளு, இன்னும் 2 பேர் யாரை சேர்த்துக்கலாம்? நீங்களே சொல்லுங்களா? ஏம்மா இந்த சமாச்சாரம்லாம் நமக்கு வேணாம். குழு தலைவி நீதான், நீயே பார்த்து எதா இருந்தாலும் முடிவு பண்ணு. நாளைக்கு நான் தான் சொல்லி கொடுத்தேன்னு என் பேர் வந்துருச்சுன்னா அப்புறம் எல்லாரும் என்னைய பிடிச்சி உழுக்குவாளுவ. ஏக்கா இது எல்லார்கிட்டையும் கேட்க வேண்டியதுதான்க்கா. நீ அந்த குழுவில் தானே இருக்க, அப்புறம் உன் முடிவு நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எனக்கு யாருக்கு வாங்கி கொடுக்கணும்னு விருப்பம் இருக்கோ அவைகளுக்கு வாங்கி கொடு. ஆமா, எம்பிட்டு பணம் தரவாங்களா? திருப்ப கட்டையில எம்பிட்டு கட்டணுமா? என்ன எதுவும் சொன்னாங்களா என்னையா? 1 லட்சம் தாரம்னு சொல்லியிருக்காங்க. அது இன்னும் முடிவாகல. 50ஆவும் இருக்கலாம், 80ஆவும் இருக்கலாம், 1 லட்சமாவும் இருக்கலாம். தடியாத்தா 1 லட்சமா? அம்பட்டு பணத்தை வாங்கினா எப்படியும் வட்டி அப்படி இப்படின்னு ஒரு 4000 5000 மாசம் கட்டுற மாதிரி இருக்கும். வேலை வித்து உள்ள 4 இருந்தாலும் பரவாயில்ல, வேலை இல்லாட்டி போனா என்ன செய்ய? ஏக்கா லோனை முதல்ல எடுப்போம், அப்புறம் பணம் கட்டுறது அதுக்கு பிறகு பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நாள்ல எலெக்ஷன் வரப்போகுது, லோன் எல்லாம் தள்ளுபடி பண்ணிடுவான்னு சொல்லிடுவானுவன். அப்புறம் அப்படி சொன்னா நமக்கு லோனுக்கு உண்டான பணம் கட்டவே தேவையில்ல இல்லையா? ஏத்தா எலெக்ஷன் வரும்போது லோனை தள்ளுபடி பண்ணிடுவானு பணம் கட்டாமலேவா இருக்க முடியும்? அப்புறம் வட்டிக்கு மேல வட்டி போட்டு எதுவும் நம்ம கிட்ட வம்பு பண்ண போறாங்க. நான் பணம் வேணுமா வேணாமான்னு மாமாவை கிட்ட தான் முடிவு பண்ணணும். என்னக்கா வேணுமா வேணாமான்னு உனக்கு தெரியாதா? 2 பொம்பளை பிள்ளை வச்சிருக்க, ஒரு பவுனாக 60,000 கிட்ட விக்குது. ஆளுக்கு 6,000 பவுனாவது எடுத்து வச்சுக்கியேக்கா. இனி ஒரு காலத்துல என் பிள்ளைகளை எப்படி கட்டி கொடுக்க போறேன்னு நினைச்சாலே என் வயிற்றெல்லாம் கலக்குதுடியம்மா. நகையோட விலைவாசி என்ன கொஞ்சம் நஞ்சமாவா விக்குது? என் பிள்ளைக்கெல்லாம் கல்யாணம் ஆகும்பொழுது ஒரு பவுன் 1 லட்சம் கிட்ட வந்துரும் போல இருக்கு. மாப்பிள்ளை விட்டாளுவல்ல எத்தனை பவுன் கேட்கறாங்களோ, என்ன பண்ண போறனோ? இதுக்குதான் இப்படி 2-3 லோன் எடுத்து இப்பமே எடுத்து வச்சுக்க. இப்ப எடுத்து வச்சுக்கிட்டா நாளை பின்ன உனக்கு எதுவும் அவசரத்துக்கு வைக்கிறதுக்கும் தேவைப்படும். இல்ல உன் பிள்ளைகளுக்கு போட்டு கூட கட்டி கொடுக்கலாம். சொல்றது நல்ல ஐடியாவா தான் இருக்கு. வேலைக்குன்னு ஒரு 10,000 நாட்டாமை கிட்ட கடை வாங்கியிருக்கேன், அதை திருப்பி கொடுக்கணும். சில்லறை கடை இன்னும் ஒரு 2000 3000 இருக்கு, அதையெல்லாம் கொடுக்கணும் தான். அங்க வேற எதுவோ புதுசா ஹோட்டல் வைக்க போறாளாம், அதுக்கு வேற 30,000 கேட்டுக்கிட்டு கிடந்தா. ஆமாவும் யார்கிட்டயே கேட்டு பார்த்தாரு, எங்கேயும் கிடைக்கல. சரி பணம் எடுத்து அதுக்காவது உதவும். சரிதா லோனு என்னைக்கு வருமா? நாளைக்கு போய் எழுதி கொடுத்துட்டா நாளைக்கு மத்தியானத்துக்கு மேல அக்கௌண்ட்ல ஏறிடுயக்கா. பரவாயில்லையத்தா? சரி அப்ப எனக்கு எழுதி போடு, மாமா கிட்ட நான் சொல்லிக்கிறேன். வசந்தி கிட்ட சொன்னியா இல்லையா? அக்கா அவ குழுவுக்கும் சரியா வர்றதில்ல, சேமிப்பு காசு கேட்டாலும் தர மாட்டேங்கிறா. அவளுக்கு லோன் எடுத்து கொடுத்துட்டு யாரு மாட்டிக்கிட்டு முழிக்கிறது? வேண்டாம்க்கா, அவளையே குழு விட்டு நீக்கலாம்னு பாக்குறேன். மல்ல அப்படியெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாமா. அவகிட்ட இனி எதுவும் சொல்ல வேண்டாம். ராம தம்பி இருக்கார்ல, அவர்கிட்ட கேட்டுக்கலாம். தம்பி பாவம் ஒத்தாலா கஷ்டப்படுறாரு. இந்த பணம் கிடைச்சதுன்னா பாதி பொருளுக்கு வட்டியை கட்டுவாங்க, கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க. அதுக்கு தான் பாக்குறேன். சரிக்கா நான் உன் குழந்தைகிட்ட கேட்கறேன், கேட்டுட்டு என்னன்னு சொல்றேன். ஐயோ உங்ககிட்ட பேசிக்கிட்டு அப்படியே நேரம் பிடிச்சு பாரு. சரி நான் போய் சாப்பாடு செய்யறேன், மாமா பட்னியா கிடப்பாரு, நான் போறேன் முதல்ல. சரிக்கா நான் வாரம் பண்ண. என் பிள்ளை எங்க? என் பிள்ளை எங்க? என் பிள்ளை எங்க இருக்கா? என்னாச்சு என்னாச்சு? ஏன் இப்ப பதறிக்கிட்டு வாரியா? அடியே என் மயம் எங்கடி? என் மயம் எங்க? என் பிள்ளை நான் இப்பமே பார்க்கணும். என் பிள்ளை எங்க? உங்க மயம் என்ன 5 வயசு குழந்தையா? தொலைஞ்சா போயிட்டாரு, வேலைக்கு தான் போயிருக்காரு. இப்ப எதுக்கு இப்படி வந்து கதறிட்டு நிக்கிறியா? என்ன பிரச்சனை? உங்க மாவளுக்கு மருமகளுக்கு சண்டையா? பஞ்சாயத்து திக்க உங்க மயனை கூப்பிட நிக்கிறீங்களா? வயல நெல்ல இருக்கிறாங்கன்னு பாவம் அவரை காலையில எழுந்து போய் வீட்டுக்கும் வயலுக்கு அஞ்சிட்டு கிடக்குறாரு. இதுல உங்க பிரச்சனை வேற பெரும் பிரச்சனை அவருக்கு. அடியாய் என் பிள்ளைக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு உனக்கு தெரியலையா? நீ எதுக்கு அதெல்லாம் கண்டுக்க போற? என் பிள்ளை இருந்தா உனக்கு என்ன, இல்லாட்டி உனக்கு என்ன? என் மவா இல்லாட்டி உனக்கு கொண்டாட்டம் தானே. பெத்த வயிறு 10 எரியுதுடி, 10 எரியுது. என் பிள்ளைக்கு ஒண்ணுன்னா எனக்கு தானே துடிக்கும், உனக்கா கேட்கும். இப்ப என்னங்கிற? எதுக்கு நடு வீட்டுல வந்து ஒப்பாரி வைக்கிறியா? ஒப்பாரி வச்சேதான் வீடு விளங்காம போயிடுச்சு. இன்னங்க என்ன இருக்கு? ஐயோ 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 நான் ஒப்பாரி வைக்கிறேன்னா? அடியே என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு என்னால எப்படிடி நிம்மதியா உனைய மாதிரி குத்து கல்லாட்ட உட்காந்து இருக்க முடியும்? இந்த அநியாயத்தை நான் போய் எங்க சொல்லுவேன்? நான் பெத்த மவனுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் கூட உட உரிமை இல்லையே எனக்கு. 10 மாசம் இந்த வயிற்றுல என் பிள்ளைய சுமந்து அவனை பெத்து வளர்த்து ஆளாக்கி அவனுக்கு நல்லபடியா கல்யாணம் கட்டி கொடுத்ததுக்கு எனக்கு இந்த நிலைமைதான் வேணுமா? சும்மா உட்காந்து நடிச்சிட்டு கிடக்காதீங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதா இருந்தாலும் வெளிப்படையே சொல்லுங்க. வாங்கட்ட நான் எதுக்கு சொல்லணும்? வாங்கட்ட நான் எதுக்கு சொல்லணும்? வேலைக்கு போன என் மவனை துரத்தி அவனுக்கு ஒரு வேளை கஞ்சி கூட கொடுக்காம அவனை ஓடா உழைக்க வச்சு ஏடா இழைக்க வச்சு ஆவி சிரிக்கி நிக்கிறா பாத்தியா? பாரவமல வாயை திறக்கிறாங்களா பாத்தியா? என்ன ஆச்சுன்னு கேக்குறா, அதுக்கு பதில் சொல்லாத. இவைய பாட்டுக்கு ஏன் அப்படி ஒப்ப வச்சுட்டு இருக்காங்க? அந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு? இந்தாருங்க அவருக்கு என்ன ஆச்சு? எதுவும் பிரச்சனையா சொல்லுங்க, எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. ஏக்க பயப்படாதக்கா, ஒன்னும் இருக்காது, இரு நான் கேக்குறேன். படபடன்னு வருதாம இவளுக்கு படபடன்னு? நான் வந்து சொன்ன பிறகுதான் உனக்கு படபடன்னு வருதாடி?
கட்டுனவன் எங்க போறான் எங்க வரான் என்ன செய்யறான் அவன் ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கானு தனானகா அவனை பத்தி யோசிக்கிறவ தாண்டி பொண்டாட்டி. அவன் அள்ளி சம்பாரிச்சிட்டு வந்து போட்டா போதும் நம்ம நல்லா வாய்க்கு ருசியா வழக்கி தின்னுபட்டு இருக்கலாம்னு உன்னைய மாதிரி வீட்டுக்குள்ளேயே உட்காந்து கிடக்குறவ கிடையாதுடி பொண்டாட்டி. என்ன நீ என்ன ஆச்சுன்னு சொல்லாம எதுக்கு இந்த அக்காவை பிடிச்சு பேசிட்டு இருக்க? அதுக்கு காரணம் தான் நிக்கிறாள இவதான் இவளேதான். நான் எங்க வேணா சொல்லுவேன், எந்த கோயிலுக்கு வேணா போவேன், எந்த கோர்ட்டுக்கு வேணா போவேன். என் பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு உன்னைய சும்மா விட மாட்டேன்டி. யாரு இப்ப நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அந்த இருந்து வாழ் கத்திக்கிட்டு கிடக்குற, என்ன விஷயத்த சொல்ல மாட்டேங்கிற? மயனுக்கு என்னதான் ஆச்சு? வேலைக்கு போன இடத்துல என் பிள்ளை போட்டுடு மயங்கி கீழே விழுந்து புட்டானா. மயங்கி விழுந்து புட்டாரா? என்ன சொல்ற? மயங்கி புட்டாரா? பறவை என்ன பறவை? என் பிள்ளை மூச்சு பேச்சு இல்லாம 1/2 மணி நேரம் அங்கேயே கடந்து இருக்கா. கூட இருந்த ஆளுவதான் யாரு? அவனை ஆசைபத்திரிக்கு ஆம்புலன்ஸ்ல அழுப்பி வச்சிருக்கவ. என் பிள்ளை எப்படி இருக்கா ஏதா இருக்கான்னு கூட கேட்க முடியலையே என்னால. என் பிள்ளை நல்லா இருக்கானா படிச்சுக்கிட்டானான்னு தெரியலையே. என் பிள்ளை என்ன நேத்து கூட வந்து பார்க்கலையே. ஆமா காலையிலே சாப்பிட்டுட்டு போகணும்னு சொன்னனே கேட்டியலா? பயப்படாத ஒன்னும் ஆயிருக்காது பயப்படாத. காலையிலே அந்த மனசுக்கிட்ட படிச்சு சொன்னடி. ஒரு வாய் காப்பி தண்ணி குடிச்சிட்டு போக, இல்ல பழைய சோறு இருக்கு தின்னுட்டு போக, இல்ல 1/2 மணி நேரம் உட்காருங்க சோத்தாக்குறது. அந்த ஆளுகிட்ட நான் எம்பட்டு படிச்சு சொன்னேன். ஒரு நாள் என் பேச்சை கேட்டா தானே. என் பேச்சை கேட்டிருந்தா இப்ப இந்த நிலைமைக்கு அவரு ஆயிருப்பாரு. எப்பவும் என் பேச்சை கேட்க கூடாதுன்னு நல்ல முடிவு பண்ணிட்டாரு. என்னைக்கு என் பேச்சை கேட்கிறாரோ அன்னைக்குதான் அவரு நல்லா இருப்பாரு. இப்ப மட்டும் என் மாமா உன் பேச்சை கேட்காம தான் இருக்கான் பாரு. சும்மா இருடி சும்மா. அவனை வைக்கிற மாதிரி மையன்னு காசு கொடு பணம் கொடுன்னு கேட்டு சாவடிச்சுட்டு இப்ப பேசுறா பாரு. காலையில எழுந்து காப்பி போட்டு கொடுத்தாலும் இவ. ஏண்டி நீ எப்படி குடும்பம் நடத்துவ, நீ என்ன பண்ணுவ, எத்தனை மணிக்கு எழுந்திருப்பன்னு எனக்கு தெரியாதுன்ட்டு பேசுறியா? நான் அப்பெல்லாம் என் பிள்ளை 4 மணிக்கு வெளியே கிளம்புனா 3 மணிக்கு எழுந்து அவனுக்கு கட்டுச்சோறு ஆக்கி கொடுப்ப முடி. உன்னைய மாதிரி குளிருக்கும் மழைக்கும் பயந்துக்கிட்டு ஒரு நாளும் நான் முக்காட்டை போட்டு படுத்தது இல்லையே. நம்ம பொட்டாச்சு நமக்கு பசி எடுத்தா பாவடைய இறுக்கி கட்டிக்கலாம். ஆளான ஆளு என்னடி பண்ணுவான்? சம்பாரிச்சு போடுறான்ல உனக்கு, அவனுக்கு ஒரு வேளை சோத்த ஆக்கி கொடுக்கலையே. அடியே போய் சொல்லாம சொல்லுடி. என் பிள்ளை எங்ககிட்ட பேசுறான் கொள்றான்னு சொல்லிதானே அவனுக்கு சோறு போடுற நீ. நான் இங்க இருந்து போனதுல இருந்து என் பிள்ளை எப்படி இழைச்சு போயிட்டான் தெரியுமா? யாரு நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன். நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்த கோலத்துல கிடக்கிற உலக்க எடுத்து கும்மிடுவோம் பாத்துக்க. ஐயோ பேசுற பேச்சா இது எங்க இருந்து கத்துக்கிட்டான்னு தெரியலையே. எப்படி எல்லாம் பேசுறதுக்கு பாவிச்சாட்டானே. குத்து நல்ல உலக்கையில குத்தி என்னையும் போக வச்சிரு. என் பிள்ளையும் போகட்டும் நானும் போயிடுறேன். நீ சந்தோஷமா இரு. எங்கேயாவது மூடுதா பாரு. உமால நீ இங்கே அந்த கிழவியை பிடிச்சி வச்சிரு. நான் போய் வசந்திக்கிட்ட ராமதவி கூட போனாரா இல்லையான்னு கேட்டுட்டு வரேன். செல்லு வாங்கி வச்சுக்கியா ஆத்திர அவசரத்துக்கு உதவியா இருக்கும். ஏதோ ஒண்ணு போன ஒண்ணு அடிக்கலான்னு சொன்ன காதுல வாங்குறாரு. ஐயா கடவுளே உதவாக்கார ஒன்றத்துக்கு புண்ணியம் இல்லாத உதவாக்கரையை என் தலையில கட்டி வச்சுட்டாங்க. அது என் பிள்ளை உதவாக்கறியா? நான் என் பிள்ளையை வளர்த்து வரைக்கும் என் பிள்ளை திறமசாலியா தாண்டி இருந்தா. என்னைக்கு உன் புடவை பின்னாடி வர ஆரம்பிச்சானோ அன்னைக்கு அவனுக்கு புத்தி மழுகி போயிடுச்சு. 2 பேரும் முதல்ல நிப்பாட்டுங்க. அந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. போட்டிக்கு மேல போட்டி போட்டு பேசிக்கிறீங்க. பொண்டாட்டி பிள்ளை தான் முக்கியம்னு என்னைக்காவது அந்த மனுஷன் யோசிச்சு பாத்துருக்கிறாரா? இப்படி எங்களை நடுத்தல விட்டு போயிட்டாரு. நாங்க இனி என்ன செய்வோம்? எங்களுக்கு இனி யாரு இருக்கா? இனி கண்ட நாயெல்லாம் எங்களை பார்த்து பேசுவே. ராசா என் தங்கத்தை தனியா தவிக்க விட்டு போட்டா போயிட்டியே. உனக்கு இப்படி ஆனது தெரிஞ்சது என் பிள்ளை பதறி போய் போட்டாலே. நீ இருக்கையிலேயே என் பிள்ளைய ஒருத்திய மதிக்கல. நீ போயிட்ட என் பிள்ளைக்கு என்ன நிலைமை ஆகும் ராசா? பாத்து வாடா மெல்லவா. இந்த பாரு தம்பி என்னாச்சு அவருக்கு? சாமி வந்துட்டியா சாமி? உனைய பார்த்ததுதான் எனக்கு உசுறு வந்துச்சு சாமி. அப்பத்த மகராசா உனக்கு என்னையா ஆச்சு? சாமி ஐயா கடவுளே நான் கும்பிட்ட தெய்வம் யாரு என்னைய கை விடல. என் பிள்ளை வந்துட்டான். எப்படி உட்காரு சித்த? சரி ராம சரி உட்காரு. ஐயா என்னையாச்சு உனக்கு? தம்பி என்ன ஆச்சு தம்பி? ஏமா மைனி கொஞ்சம் அண்ணனை கொஞ்சம் இதா இருக்க விடுங்க. பறவை எதா இருந்தாலும் பேசிக்கலாம். கொஞ்ச நேரம் அவர் அப்படியே உட்காரட்டும். ராம என்ன ஆச்சுன்னு சொல்லியா? என் மவனுக்கு என்ன ஆச்சியா? என் பிள்ளை எனக்கு ஜோந்து வந்து உட்காந்துருக்கான். இங்கேயே வயல்ல மயங்கி விழுந்து போட்டானு என் என்னென்னமோ சொன்னா. என் பிள்ளை பேச்சு இல்லாம கிடக்குறான்னு சொன்னா. என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு? அதான் நல்லபடியா வந்து வீட்டுல உட்காந்துருக்காருல. அப்புறம் என்ன அதையே நோண்டிக்கிட்டு இதை எட்ட வாங்கன்னு சொல்றாங்கல்ல. என்னடி உனக்கு என்ன? என் பிள்ளைகிட்ட நான் பேசக்கூட உரிமை இல்லையா? என் பிள்ளைகிட்ட நான் அழுவ கூட உரிமை இல்லையா?
யார் இல்லைன்னு சொன்னது? கொஞ்ச நேரம் அவர் ஓய்வு எடுக்கட்டும், போறவ பேசிக்கலாம். எங்க போக போறாரு உங்க பிள்ளை? காலையிலே சாப்பிட்டு போன்னு சொன்ன காதுல வாங்கினா தானே? மைனி நானும் வயல்ல எம்புட்டோ சொல்லிட்டேன், என்ன போனா போய் சாப்பிட்டுட்டு வான்னு. பேச்சையே கேட்கல. ரொம்ப 16 வயசு மைனர் மாதிரி 5 கட்டு நெல்லை தூக்கிட்டு போறாரு. சாமி உனக்கு இதெல்லாம் ஊர்ல உனக்கு வேலை செய்வா ஆள் இல்ல? நான் உன்னை அப்படியே வளர்த்தராசா? ஏன் சாமி இப்படி எல்லாம் பண்ற? வாய் மூட புரியல இல்லையா? விடுங்க மைனி, சூடா கஞ்சி எதுவும் கொடுங்க. இந்த சோறெல்லாம் ரெடியா தான் இருக்கு, குழம்பு வைக்கலாம்னு உட்காந்த உடனேதான் என்னென்னவோ நடந்து போயிடுச்சு. அப்புறம் மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்காவ, அதெல்லாம் வேலைக்கு சாப்பிட சொன்னாங்க. மருந்து மாத்திரையா? எதுக்கு? என்ன ஆச்சு? பிபி சுகர் எல்லாமே கூடி போயிருக்கா மைனி. என்ன சொல்றீங்க? பிபி சுகரா? நேரத்துக்கு சோறு தண்ணி தில்லாம பாத்தியா உன்னை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு பாத்தியா? மைனி நான் நல்லா எடுத்து சொல்லிவிட்டேன், மீண்டும் யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். ஐயா என் பிள்ளைக்கு ரத்த கொதிப்பா, என்னால நம்ப முடியலையே சாமி. அந்த அளவுக்கு இந்த வீட்டுல உனக்கு கொடுமை நடக்குதாயா? அந்த அளவுக்கு உன்னைய கொடுமைப்படுத்துறாங்களா சாமி? ஐயோ என் பிள்ளைய நான் இப்படியா ஆக்கணும்? நான் இருந்திருந்தா என் பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? என் பிள்ளைய நான் இப்படி உட்கார வச்சிருப்பேனா? வகை வகையா காயும் கறியும் ஆக்கி போட்டு என் பிள்ளைக்கு வாய்க்கு ருசியா செஞ்சு கொடுத்து அவனை நானு வளவலன்னு வளர்த்து விட்டேனே. சாமி எம்மா கம்மன் கொடு கொடுமா, எம்மா கெவரு கொடு கொடுமான்னு கேட்டு சாப்பிடுவியே, அதெல்லாம் இப்ப எங்கேயா போச்சு? அதெல்லாம் சாப்பிட்டதை விட்டுவிட்டியா? வீட்டுல சோறாக்கி தின்னாதானே சுகர் வராது, கொழுப்பு வேண்டாது. நல்லா 3 நேரமும் நல்ல கடையில வாங்கி தின்னுபிட்டு முக்காட்டை இழுத்து பொத்துக்கிட்டு தூங்கி எழுந்தா சுகர் வராம என்ன செய்யும்? நான் 3 நேரமும் கடையில வாங்கி தின்னுபிட்டு முக்காட்டை இழுத்து போட்டதை நீங்க பாத்திய? இத்தனை வருஷமா நான் அப்படித்தான் குடும்பம் நடத்தினேன்ல. நான் வந்த நாள்ல இருந்து ஒரு நாள் இந்த வீட்டுல அடுப்பு எரிக்கவே இல்லை பாத்துக்கங்க. ஐயா பாத்தியா என்னைய எப்படி எடுத்து பேசுறா பாத்தியா? இவ உனைய நல்லா பாத்துக்கிட்டா உனக்கு எதுக்கு எப்படி வரப்போகுது நோவு? கடையில வாங்கி திண்டு நல்ல வசகத்து போயிருக்கா உன் மண்டாட்டி. இன்னும் உனக்கு வாங்கி கொடுத்து உன்னைய ஒரே அடியா மேலகத்துக்கு அனுப்ப சொல்லிடு. நீ இப்படி இருக்க காரணமே இவதான், எல்லாத்துக்கும் காரணம் இவதான். ஏதா சும்மா இரு, எப்ப எதை பேசணும்னு உனக்கு தெரியல. ஏற்கனவே டாக்டர் பிபி கூடி போயிருக்கு, கோவப்படக்கூடாது, அண்ணனை எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காவ. வாயை மூடிக்கிட்டு இரு, எதுவும் பேச வேண்டாம். அடே போடா போ, உன் பொண்டாட்டியே பாவாடை துவைக்க ஆள் இல்லைன்னு உன்னை தேடிக்கிட்டு கிடக்குற. போய் அந்த வேலையை பாரு. வாய்க்கு ஒன்றும் குறை கிடையாது, வாய் இல்லைன்னா உன்னை எல்லாம் நாய் கூட மதிக்காது. பேசுறத பாரு பேச்ச. தம்பி அவரை உள்ள கூப்பிட்டு போய் சத்த படுக்க வை. இங்க இருந்தா நோய் இப்படித்தான் நம்பிச்சுக்கிட்டு கிடக்கும். மாவுல கொடுக்குற டார்ச்சர் தான் என் புருஷன் இப்ப பிபி சுகர் வந்து உட்காந்து கிடக்குறாரு. நான் ஆக்கி போடலையாம அவருக்கு 4 பேருக்கிட்ட சொன்னா தெரியும் உங்க லட்சணம் என்னண்டு. தங்கச்சின்னு தங்கச்சிக்காக ஓடி என் தாலியை நான் பறி கொடுக்க வேண்டிய நிலையில கிடக்கேன். மனுஷனுக்கு இதெல்லாம் எங்க இருந்து புரியும்? என்ன ஆச்சுன்னா உனக்கு? உன்னை இப்படி ஒரு நிலைமையிலையா நான் பாக்கணும்? என்ன ஒண்ணு வாய முன்னதும் அடுத்து ஒருத்தி வந்துட்டா. இவ்வளவு 2 பேரும் இருக்கிற வரையும் என் புருஷனால நிம்மதியா இருக்க முடியாது. ஆத்தால மாவுல சேர்ந்துக்கிட்டு என் புருஷன் நிம்மதியெல்லாம் கெடுக்கிறாளுவ. இவளுக்கு ஒரு முடிவு கட்டினாதான் நான் நிம்மதியா குடும்பம் நடத்த முடியும். வணக்கம் நண்பர்களே, நேற்று போட்ட வீடியோவுக்கு 3700 வியூஸ் வந்திருக்கு, 370 லைக்ஸ் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த அளவுக்கு லைக் வந்து பார்த்தே ரொம்ப வருஷமாச்சு. வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம பாருங்க. அப்புறம் இன்னைக்கு சாயந்தரம் ஒரு வீடியோ போடலாம்னு இருக்கேன். போடலாமா வேணாமான்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கும் மறக்காம உங்களோட லைக்ஸ் போட்டுட்டு வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறோம். உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் தான் இந்த வீடியோவை இன்னும் ஒரு 4 பேர் பார்க்கறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். மறக்காம வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் வீடியோவுக்கு லைக் போட்டுட்டு போங்க. சாயந்தரம் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிட்டுக்குருவி.